ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் அதாவது ஆன்லைனில் இருந்தாலும் நம்ம எப்படி வாட்ஸ்அப்பை நம்ம வந்து ஆஃப்லைனில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் நெட்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸுமே யூஸ் பண்ணலாம். பட் வாட்ஸ்அப்பை மட்டும் நம்ம வந்து வாட்ஸ்அப்கான டேட்டா மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்க வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் மெசேஜ் வந்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன் வந்து காமிக்கும், நீங்கள் வந்து ஆன்லைனில் இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கும். இது போல தான் வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு எப்படி நம்ம ஆஃப்லைன் செட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள், ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸில் செட்டிங்ஸில் அந்த ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்குள்ளே போயிடுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்கள் இதில் கனெக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கனெக்ஷன்ஸ் இது நான் வந்து சாம்சங் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பாருங்கள் கனெக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாம்சங் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இது போல் கனெக்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் டேட்டா யூசேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேட்டா யூசேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் டேட்டா யூசேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன். டேட்டா யூசேஜ் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் அலோடு நெட்வொர்க் ஃபார் ஆப்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அலோடு நெட்வொர்க்ஸ் ஃபார் ஆப்ஸ் இது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் மொபைலில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து எந்த ஆப்பை நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் வந்து வச்சிருக்கணுமோ அந்த ஆப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் தான் ஆஃப்லைனில் வந்து வச்சிருக்க போகிறோம். அதனால் வாட்ஸ்அப் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப் தான் ஆஃப்லைனில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கீழே பாட்டமில் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் சொல்லிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து வரும். இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் மொபைல் டேட்டா ஆர் ஒய்ஃபைல வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபையை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இதில் தான் வந்து நம்ம சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஒய்ஃபை ஒன்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒய்ஃபை ஒன்லியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒய்ஃபை ஒன்லி செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நார்மலாகவே உங்களுடைய மொபைல் டேட்டாவில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படி மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபை ஒன்லியில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி அது வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைனில் இருக்கும். ஒய்ஃபை இல்லாமல் நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்லைனில் இருக்கும். ஓகே, இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மொபைல் டேட்டா ஒன்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் இதுதான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் மொபைல் டேட்டா ஒன்லியில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில பேர் வந்து அவங்களுடைய மொபைல் டேட்டாவில் வந்து இன்டர்நெட் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அப்படின்றவங்க சில பேர் அவங்க வந்து ஒய்ஃபை தான் எங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அப்படின்றவங்க நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஒன்லியில் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் டேட்டா ஒன்லியில் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணால் தான் வாட்ஸ்அப் வந்து ஆன்லைனில் இருக்கும். மற்றபடி ஆஃப்லைனில் தான் இருக்கும். அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் எது வசதியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி இன்டர்நெட்டை பயன்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாருங்கள் என்னுடைய மொபைல் டேட்டா தான் பயன்படுத்துவேன். அதனால் ஒய்ஃபை வந்து நான் பயன்படுத்த மாட்டேன். அதனால் ஒய்ஃபை ஒன்லி இருக்கு பாருங்கள், எதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒய்ஃபை ஒன்லியில் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து நெக்ஸ்ட் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் எனக்கு வாட்ஸ்அப் வந்து ஆன்லைனில் காமிக்கும். மற்றபடி ஆஃப்லைனில் தான் காமிக்கும். இது போல் உங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு அழகாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஒய்ஃபை ஒன்லியில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஆன்லைனில் காமிக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இப்போ டோட்டலாக பேக் வந்துட்டு இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரா மெசேஜ் பண்ணணும்னு நினச்சா கூட என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஆன்லைன் காமிக்காது. நான் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் ஆன்லைன் காமிக்கும். மற்றபடி மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது ஆஃப்லைன் தான் காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒருத்தவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பண்ணுறேன். ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது. என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்கான டேட்டாவை இன்டர்நெட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ மெசேஜ் வந்து பண்ண முடியும். அதே போலவே ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். இப்படி வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப்கான டேட்டா மட்டும் தான் இது போல் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மற்ற ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ வாட்ஸ்அப்கான டேட்டா மட்டும் தான் இன்டர்நெட் மட்டும் தான் இது போல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நான் யூடியூப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறேன். யூடியூப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். யூடியூப் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்கள் யூடியூப்லாம் எப்பவும் போல் நார்மலாக வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்லாம் அழகாக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்கான டேட்டா ஒன்லி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லா ஆப்புமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்டர்நெட்லாம் கரெக்டாக வந்து பாஸ் ஆகும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இன்னொரு மொபைல் டிவைஸை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு மொபைல் டிவைஸை ஷோ பண்ணி காமிக்கிறேன். இந்த மொபைலில் நான் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்க, இது வந்து போக்கோ மொபைல். இந்த மொபைலில் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர இதில் வந்து பாருங்க மோர் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது போல ஒவ்வொரு மொபைல் டிவைஸ் ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மோர் கனெக்டிவிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க, இப்போ கீழே பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டேட்டா யூசேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டா யூசேஜ் கிளிக் பண்ணுங்க. டேட்டா யூசேஜ் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாகவே அந்த ஆப் வந்து ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதில் எந்த ஆப்போட டேட்டாவை நீங்கள் ஸ்டாப் பண்ணுமோ, இன்டர்நெட் கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணுமோ அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதில் வந்து பாருங்க, இதில் மேனேஜ் நெட்வொர்க் கனெக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொபைல் டேட்டா சிம் 1, மொபைல் டேட்டா சிம் 2, அதுக்கப்புறம் வைஃபை சொல்லிட்டு இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சில மொபைல் டிவைஸில் இப்படி வந்து எனபிள் பண்ணுற மாதிரியும் டிசபிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சிம் 1க்கான இன்டர்நெட் கனெக்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சிம் 1 டர்ன் ஆஃப் வந்து கொடுத்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணிடலாம். இது போல் சிம் 2க்கான டேட்டாவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா டர்ன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் மொபைல் டேட்டாவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது போல் ரெண்டு சிம் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து 2 சிம் கார்டுக்கான அந்த டேட்டாவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் காமிக்கும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சிம் வந்து இது போல் டிசபிள் பண்ணிட்டீங்க, மொபைல் டேட்டாவை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போலாம் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து ஆன்லைன் காமிக்கும், மற்றபடி வந்து ஆஃப்லைன் தான் காமிக்கும். ஓகே, இதுவே நீங்கள் வந்து மொபைல் டேட்டா வந்து பயன்படுத்தலை, நான் வந்து ஹாட்ஸ்பாட் தான் அந்த ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை எனபிள் பண்ணி விட்டுட்டு ஒய்ஃபை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஒய்ஃபை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவை நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும் தான், மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணால் மட்டும் தான் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அதனால உங்களுடைய சிம் கார்டுக்கான அந்த டேட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒய்ஃபை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்கான டேட்டாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் வந்து செட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பை. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து சிம் 1 சிம் 2க்கான டேட்டா வந்து நான் எனபிள் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் இன்டர்நெட்டே எனக்கு வாட்ஸ்அப்பே பயன்படுத்த தேவையில்லை, எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வாட்ஸ்அப் வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கணும், எனக்கு வந்து ஒய்ஃபை வழியாகவும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு இன்டர்நெட் தேவையில்லை, அதுக்கப்புறம் என்னுடைய மொபைல் டேட்டா வழியாகவும் இன்டர்நெட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் மொபைல் டேட்டா சிம் 1 சொல்லிட்டு இருக்கு. சிம் 1க்கான டேட்டாவும் ஸ்டாப் பண்ணிடுங்க, சிம் 2க்கான டேட்டாவும் ஸ்டாப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃபை இருக்கு பாருங்க, ஒய்ஃபையும் நீங்கள் டிசபிள் பண்ணி விட்டுருங்க. இது மூணுமே டிசபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாலும் வாட்ஸ்அப் ஆஃப்லைனில் காமிக்கும், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் வாட்ஸ்அப் வந்து ஆஃப்லைனில் காமிக்கும். மற்றபடி நீங்கள் வாட்ஸ்அப் தவிர எல்லா ஆப்புமே நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இது போல் எது வசதியோ உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது போல் மேனேஜ் பண்ணுறது ஒவ்வொரு மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸில் உங்களுடைய ஃபோனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டோட்டலாக எல்லாமே வந்து நான் எனபிள் வந்து நான் பண்ணிக்கிறேன். மொபைல் டேட்டா வழியாகவும் ஒய்ஃபை வழியாகவும் டோட்டலாகவே என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் டோட்டலாக எல்லாமே எனபிள் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.